நிறைய படிச்சிருக்கீங்களேம்மா, டிசைட் பண்ணிட்டீங்களா? இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வேலைக்கு வரணும்? அதே மாதிரி நீங்கள் படித்ததும் காமர்ஸ் அண்ட் சைடில் நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஃபினான்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே. இது வேணா கஸ்டமர் கிட்ட பேசுகிறப்போ ஃபினான்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் படித்த படிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஜாபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மோரார்லெஸ் இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான். வித்தியாசமான மனுஷங்க கூட நீங்கள் டீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு இது சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சார். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால தான் நான் அப்ளை பண்ணேன். எனக்கு கத்துக்கணும் சார். என் ஃபீல்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறத தாண்டி இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி மனுஷங்க கூட டீல் பண்றது தான் சேலஞ்சிங்காவே இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி மனுஷங்களோட டீல் பண்ற சேலஞ்ச் தான் இந்த வேலை மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட உருவாக்குச்சு. மனுஷங்க சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க. மற்ற விலங்குகள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேட்டையாடும். ஆனா மனுஷங்க தன்னோட ஈகோவுக்காக, கோபத்துக்காக, குரோதத்துக்காக மற்ற உயிரை வேட்டையாடுவாங்க. இந்த ஸ்பீஷீஸை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது சார். அவங்களோட பழகிதான் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். அந்த லேர்னிங்காக நான் இந்த வேலையில ஜாயின் பண்ண விரும்புறேன். வெரி குட்மா. அப்புறம் உங்க சேலரி டீடைல்ஸ்லாம் நான் மெயில் பண்ணியிருந்தேனே, அது ஓகே தானே? ஓகே தான் சார். நைஸ். அப்போ இன்னைக்கே ஜாயின் பண்ணிடுங்க. உங்க டீம்ல இன்னும் 2 பேர் உங்க கூடவே ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம். அன்பரசி உள்ளவாமா. நிறைய கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களேம்மா, எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல சும்மா தான் சார் இருந்தேன். அதனால ஆன்லைன்ல இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணேன். வெரி குட்மா. சார். வாமா. இது அன்பரசி. நம்ம கம்பெனியில் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அன்பரசி, இது ஜனனி. ஹாய். வணக்கம். இன்னைக்கு தான் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. கூட்டிகிட்டு போய் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஜனனி. தேங்க்யூ சார். வாங்க வாங்க வாங்க. வாங்க. சிவாண்ண, கவிதா, பாலா, மோனிஷா, இவங்க ஜனனி நம்ம கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்க போக போக உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப வேலையை பாருங்க. வாங்க நம்ம போலாம். உட்காருங்க. அங்க உட்காருங்க. உங்க ரெஸ்யூம் படிச்சேன். நிறைய படிச்சிருக்கீங்க, அதுவும் சென்னையில படிச்சிருக்கீங்க. அப்படியே ஃபிளைட்டை பிடிச்சி அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு போகாம இந்த மதுரையில என்னங்க பண்றீங்க? என் பேர் சொல்லல, என் பேர் அன்பரசி. கை கொடுங்க. அட கொடுங்க. என்னை பத்தி சொல்லணும்னா இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நான் அன்பரசி, அவ்வளோதான். என் டீட்டெயில்ஸ் சொன்னா ரொம்ப லென்த்தா போகும். அதனால உங்களுக்கு நான் அப்புறமேல் சொல்றேன். முத நாளே உங்களை பயமுடுத்த கூடாது. இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்ற மாய கண்ணினா, அதனால பட்டுன்னு ஓப்பன் பண்ணி விட்டுறேன். இந்த வேலையை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்களா எனக்கு தெரியாது. ஆனா 7 ஜென்மமா பாவம் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க செய்யற வேலை தான் இது. இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு ஃபோன் பண்ற வேலை. விதவிதமா, வகை வகையா, வித்தியாசமா இருப்பாங்க மனுஷங்க. அவங்க கிட்ட தான் பேசணும். ஒருத்தன் ஃபோன் எடுத்து கேவலமா திட்டுவான். ஆனா அவனை எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா காசை எப்படா வர வைக்கலாம்னு நினைச்சிட்டு கொண்டு போய் நீங்க எங்க கிட்ட வந்து காசை கொடுங்கன்னு சொன்னா கடுப்பாவனா மாட்டானா? இன்னும் சில பேர் இருக்காங்க, டைம் பாஸுக்கு எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு உங்களுக்கு நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூலா வச்சிருவாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப நக்கலா பேசுவாங்க. ஃபோன் பண்ணி பேசுறவங்க கூட பரவாயில்ல, இந்த நேரில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குற கொடுமை இருக்கே, அப்பாப்பா என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? ஆத்தாடி, முத நாளே எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க வேணாம் ஜாமீன் ஓடிட்டா சாருக்கு யார் பதில் சொல்றது? என்னால சொல்ல முடியாது. பட் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க வாழ்க்கையில பார்க்காத எல்லா ஏரியாவையும் பாப்பீங்க. சரி, இப்ப சொல்லுங்க உங்களை பத்தி. உங்களை மாதிரியே சொல்றேனே. என் பேர் ஜனனி, அவ்வளவுதான். ஓ சூப்பர். நான் ரொம்ப டூ மச்சா பேசிட்டேன்னு கடுப்பாயிட்டீங்களோ? சேச்சே, அப்படிலாம் இல்ல.
பொதுவா நான் நிறைய பேச மாட்டேன், ஆனா நிறைய ஜாலியா பேசுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப சரி, நான் என்ன அதிகமா பேசுறேன், அதிகமா பேசுறேன். சரி வாங்க, இப்ப நம்ம டீம் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். வாங்க வாங்க. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing. Alright? பின்னை தீண்டும் கதிரவன், எந்த எல்லை தாண்டும் காற்றிவன், காட்டை எரிக்கும் நெருப்பிவன், கைப்பட்டால் கொதிக்கும் நீரிவன். Everybody listen, he's on a mission. You can never stop him, he's a human tornado. Everybody listen, he's got the right decision. You cannot mess with him, not even with the shadow. Singam, singam, he's but a singam. இவன் நடந்தால் போதும். ஏய் ஆதிரா, ஆதிரா என்ன நடந்து போயிட்டு இருக்க? சரி, ஐஏஎஸ் எக்ஸாம் பரிசு எழுதினியே, எப்படி பாஸ் ஆயிருவியா? கரிகாலனை மறந்துட்டியா? பரிச்சை முடிஞ்சிட்டுல, இனிமே கல்யாணம் தான். நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கலெக்டரோட புருஷன் ஊரு பூரா கெத்தா சொல்லிட்டு தெரியுவேன். என்ன பேசிட்டு இருக்க? புருஷன் கிருஷன் பேசினா பல்ல பேத்துறோம் போடா. என்னம்மா நீ? உங்க ஃபேமிலியே ரவுடி ஃபேமிலியா இருப்பீங்க போல. உன் அண்ணங்க என்னன்னா பாயிராங்க, நீ சலம்புற. நீ தான் யோகா படிச்சிருக்கல, உன் பேஜ்ல பார்த்தேன். நல்லா மூச்சை இழுத்து விட்டேன்னு வச்சுக்கோயேன், கோவமெல்லாம் அப்படியே ஓடி போயிடும். இங்க பாரு தங்கம், இதெல்லாம் சமாளிச்சு உங்க எல்லாரையும் சாஃப்டான ஃபேமிலி பாண்டா மாத்துறேன். உங்க அண்ணன் அதான் மெயின் மாமா. போன் பண்ணா எடுத்து அசிங்க அசிங்கமா திட்டாரு. நான் அசிங்கமா பேசி நீ பார்த்தது இல்லல, இப்ப நான் அசிங்கமா பேசுறதுக்குள்ள மரியாதையா போயிடு. பேசி சொல்லலாம், நீ பேசாம இந்த கரிகாலில் யாரு பேச போறா? நீ கெட்ட வார்த்தையே பேசினாலும் என் காதுக்கு சில்லுன்னு தான் இருக்கும். நீ கெட்ட வார்த்தையை பேசுவியா சொல்லும்? சரி, எனக்காக ஒரு கெட்ட வார்த்தை பேச, அப்படின்னா தான் நமக்குள்ள எவ்வளவு நெருக்கம் இருக்குன்னு இந்த குணசேகரனுக்கு தெரியும். இங்க பாரு, இந்த மாமா நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நீ எங்க போனாலும் பின்னாடியே வருவேன். சரியா சொல்லும்? பாண்டிச்சேரி வரைக்கும் போலாமா? அப்படியே சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே கூலா திரும்ப வந்துருவோம். சீக்கிரமா வந்து விட்டுருவேன். இல்லைன்னா ஒரு ஐடியா பண்ணலாங்கன்னு, பாண்டிச்சேரி வரைக்கும் போனா ரொம்ப நேரம் ஆகும். கன்னியாகுமரி போயிட்டு வந்துருவோம். உனக்கு ஓகே தானே? அப்படியே பைக்ல போனோம்னு வச்சுக்கோ, பறக்கோ ராசாலியே ராசாலியே போலாம் பாட்டு பாடிட்டு. வரியா? சில் பண்ணலாமா வருங்கால ஐஏஎஸ்? ரொம்ப நாளா படிச்சிட்டு இருக்க. அப்படியே உனக்கு மரியாதை கேட்டும், மரியாதையா போயிடு. இல்லன்னா செருப்பு பிஞ்சிடும். செருப்பு பிஞ்சிருமா? ஏய் ஆதிரா, செல்லம் டார்லிங் இங்க வா. ஏய் போடா. நில்லு ஆதிரா, உன் பின்னாடி பைத்தியம் மாதிரி வந்துட்டு இருக்க. நில்லு. ஏய் விடு. யார் நீ? கூட வா. உன்னை கட்டி குடுக்குறேன்னு தானே இந்த கரிகாலன் இந்த குணசேகரன் சொன்னாரு. அப்புறம் என்ன புரியாம பேசிட்டு இருக்க? பப்ளிக் பக்கத்துல அரஞ்சிருவேன். போடா நீ. சொன்னா புரியல உனக்கு? என்ன பிரச்சனை பண்ணிருக்கீங்க? யார் நீ? யாரா நீ? நீ யாரா? ஹீரோவா? அப்ப நான் யாரு? ஹலோ, பிரச்சனை பண்ணாதீங்க. எதுக்கு கத்துறீங்க? யாரா பிரச்சனை பண்றா? என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்க. கட்டி போற பொண்ணு அவ. நீ வந்து அதெல்லாம் இல்லங்க. ஹலோ, உங்களுக்கு அவனை தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுடா, யாருனே தெரியாது. கண்ட முன்னால என்ன விட்டு கொடுத்துட்டு இருக்க கரிகாலன்? ஏய், அத தெரியாதுன்னு சொல்றாங்களே. கிளம்பு போ. நீ ஏன்டா என்ன சொல்ற? தெரியாதுல? தெரியாதுங்க. நீங்க வாங்க. ஏய், நீ யாரா? போ. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க வாங்க. ஆதிரா. போடா. ஆதிரா நில்லு ஆதிரா. ஆதிரா என்ன விட்டு போறியா? டேய் பொடியா. ஏன்டா ஆதிராவை கூட்டி போற? இவனுங்க போற போக பார்த்தா கடைசில அப்பத்தாவ தான் நம்ம கட்டி வைப்பானுங்க போல. தம்பி டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. குணசேகரன் முதல்ல அவன் பிள்ளைய கட்டி வைக்கிறேன்னு ஏமாத்தனா, இப்ப தங்கச்சியை கட்டி வைக்கிறேன்னு சொன்னா நீ கூட்டு போற. உன்னெல்லாம் விடவே மாட்டேன்டா. டேய் ஆதிரா எனக்கு இல்லைன்னா மதுரையில பெரிய சம்பவம் நடக்கும். எவன் நினைச்சிட்ட? கரிகாலன் பிக்ஸடா. நான் பிக்ஸட் ஆனா என்ன ஆகுன்னு தெரியும்ல. மதுரையில பெரிய சம்பவம். வாங்க, நீங்க முதல்ல வண்டியில இருங்க. வாங்க. இல்லங்க பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். எங்க நானே வீட்ல உங்களை டிராப் பண்ணிடுறேங்க. வாங்க. இல்லங்க பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். எங்க அவன் திரும்ப வந்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போறான். சொல்றத கேளுங்க. வாங்க. இல்ல வாங்க, ஏறுங்க. ப்ளீஸ் உட்காருங்க. நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த குணசேகர மாமா? ஒவ்வொரு வாட்டி என்ன கூட்டி வச்சு ஏமாத்திட்டு இருக்கான். நான் விட மாட்டேன். இந்த வாட்டி ஆதிரா உன்னை கட்டியே தீருவேன். எவன் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. வர்றேன், நேரா மாமா வீட்டுக்கு வண்டியை விடுறேன். ஆதிராவை கட்டி தாரையா இல்ல நானே அவளை தூக்குறேன்னு சொல்றேன்.
சும்மா நினைச்சிட்டு இருக்கானா? சும்மா வந்து யாருன்னு காட்டுற கரிகாலன். அறிவு கெட்டவன், இன்னொரு வாட்டி வரட்டும், பாத்துக்கிறேன். ஒரு பொண்ணு கைய நடு ரோட்ல வந்து பிடிக்கிறான். எல்லாம் என் அண்ணனை சொல்லணும், அவர் கொடுத்த இடம் தான். இன்னொரு தடவை வரட்டும், இருக்கு அவனுக்கு. ஏங்க ஏங்க டென்ஷனாவே இருக்கீங்க? அவன் தான் ஏதோ ஒரு சீப் ஃபெல்லோ. அவன் கலாட்டா பண்ணானா நீங்க எதுக்கு அதை நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா, அவன் ஆல்ரெடி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அவ்வளவா தெரியாதுங்க. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவன். ஓ, அவரு எது சொல்லிட்டாருன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். ம், கொஞ்சம் கூட அறிவே இல்லாத முட்டாள். சரி சரி, ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ் ஆகுங்க. காம் காம் காம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிலாக்ஸ்டாக வாங்க. ஜனனி வந்துட்டா. வா வா உட்காரு. டீ குடிக்கிறியா? அக்கா டீ எடுத்துட்டு வாங்களேன். உட்காரு உட்காரு. என்ன இன்னைக்கு எனர்ஜி வேற லெவல்ல இருக்கு? என்ன விஷயம்? என்ன? அதுவா, நடு வீட்ல உட்காந்து அதுவும் டைனிங் டேபிள்ல தைரியமா என்கிட்ட வந்து பேசுறீங்க. டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்க சொல்றீங்க. இன்னும் உனக்கு விளங்கலையா? அந்த ராட்சச கும்பல் எல்லாம் ரொம்ப தூரத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. சாப்பிட கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சூர்ப நகை ஆஸ் யூஷுவல் ஊர்வலம் போயிருச்சு. வீட்டுல யாரும் இல்ல. சூர்ப நகையா? ஆமா, அந்த நெட்ட குக்கு தான். அதுதான் ராவணனுக்கு ஏத்த தங்கச்சியா இருக்குல்ல. ஆனா இப்பெல்லாம் நான் அடிக்கடி மூக்கருந்து போகுது. மொத்தமா ஒரு நாள் யார்கிட்டயாவது வாங்க தான் போகுது. பாத்துக்கிட்டே இருறேன். அதுங்களை விடு, நல்ல நாட்டுல எதுக்கு அதுங்களை பத்தி பேசிக்கிட்டு. சொல்லு, என்ன ஸ்வீட் பாக்ஸ்லாம்? சொல்றேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கங்க்ராட்ஸ் ஜனனி. கங்க்ராட்ஸ். ஐ, எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு. ஏய், ஒத்த நிமிஷம். ஸ்வீட்டில் உனக்கு பிடிக்காததுன்னு ஏதாவது ஒன்று சொல்ல. ரேணுகா, ஏன் ரேணுகா சும்மா இரு. சும்மாக்கா. நந்தினி, நீ சாப்பிடு. சாரி, நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்ன வேலை ஜனனி? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா வேலை கிடைச்சிருக்குக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜனனி. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ அப்பதா. உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காருமா. நீங்க இங்க உட்காந்து நான் பார்த்ததே இல்ல. இனிமே நிறைய உட்காரணும் இந்த மாதிரி. உட்காரு. நீங்க உட்காரீங்களா? அப்பதா. அப்பதா, நீங்க சொன்னதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஜனனி, நீ இன்னும் பெரிய பெரிய உயரங்களை போய் அடையணும். இவங்களையும் சாதிக்க வைக்கணும். சரி, ஸ்வீட்டோட அவ்வளவுதானா? ட்ரீட் இல்லையா? அவ திறமைக்கு அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. நீங்களாம் தான் அவளுக்கு ட்ரீட் கொடுக்கணும். தாராளமா கொடுக்கலாம்.
எங்க கையால அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரோம். அக்கா நாங்க இல்ல நீங்க தான். நான் வெறும் எடுபடி தான். நான் ஏதாவது நல்லதுக்கு சமைக்க போனா அது எம்பிட்டு கோளாரா மாறும் தான் உங்களுக்கு தெரியுமே. அப்படி ஒரு ராசி எனக்கு. ஐயா மாமியார் வேற கோயிலுக்கு போயிருக்கு. சாமியை அவங்க தொல்லை தாங்காம துரத்தி விட்டு அவங்க வரத்துக்குள்ள வெரசா சமைச்சு இவளுக்கு விருந்து வச்சிருவோம். இவ வெஜ்ஜு தானே, எல்லாம் வீட்லயே இருக்கு. வாங்க போய் சமைச்சிருவோம். இருங்க 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 இருங்க, எங்க போறீங்க? உட்காருங்க. இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? ட்ரீட்டோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் கூடி ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்றது, நல்லா என்ஜாய் பண்றது. அதை விட்டுட்டு மணிக்கணக்கா சமைச்சு அவங்க எப்படா சாப்பிட வருவாங்கன்னு காத்திருந்து நாம எப்ப போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறோம்னு யோசிக்கிறதுக்கு பேரு ட்ரீட் இல்ல. அது சரி, இப்ப என்னதான் செய்ய? பிடிச்சதெல்லாம் எப்படி தீங்க? ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமே. சூப்பர் ஐடியா அப்பத்தா. அடிக்கடி வெளியில சாப்பிட்டாதான் உடம்புக்கு கெடுதல். ஆனா வீட்டுக்குள்ள அடுப்பாங்கரையில அடைஞ்சு கிடக்கிறது கூட உடம்புக்கு கெடுதல் தான். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சேஞ்சுக்கு வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆமா அப்பத்தா, கரெக்டு தான். ஹோட்டல்ல வாங்கி எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். இன்னைக்கு விதவிதமா ஆர்டர் பண்றோம், சூப்பரா ருசிக்கிறோம், ஒரு புடி பிடிக்கிறோம். ஹோட்டல்ல வாங்கி எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். இன்னைக்கு விதவிதமா ஆர்டர் பண்றோம், சூப்பரா ருசிக்கிறோம், ஒரு புடி பிடிக்கிறோம். ஆர்டர் பண்ணு. நானா? ஆமா நீதான். அது நான் எப்படி அப்பத்தா? சரி, அப்ப ரேணுகா நீ பண்ணு. நான் எப்படி? சுத்தம். ஈஸ்வரி கிட்ட போன் இல்ல, அவளால சொல்ல முடியாது. நீங்க பண்ணலாமே, பண்ணுங்க. ஐயா அப்பத்தா, நாங்க வச்சிருக்க போன்ல எதிராளிக்கு நாங்க பேசுறதை கேட்க வைக்கிறதே முடியாது. அப்படி ஒரு போன் அது. அதுல எப்படி நாங்க ஆர்டர்லாம் செய்ய? ஜனனி போன்ல தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஜனனி நீயே ஆர்டர் பண்ணிடு. அவ பல விஷயத்த செய்யறா, ஆனா அவளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதால உங்களுக்குள்ள எந்த மாற்றமும் வராது. அவங்கவங்க வயிற்றுக்கு அவங்கவங்க தான் சாப்பிடணும். புரியலையா உங்களுக்கு எல்லாம்? இப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்றது எப்படின்னு தெரியுமா? முதல்ல ஆப்பில் போய் தேவையான டிஷ்ஷஸை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்பத்தா, எங்ககிட்ட போஸ்ட் கார்டு கூட கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா அதெல்லாம் செய்யற மாதிரி போனும் எங்ககிட்ட இல்லை, டெபிட் கார்டும் இல்லை, கிரெடிட் கார்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதைத்தான் சொன்னேன். உலகம் எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கு, ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற நிலைமை என்ன? கொடுமை, ரொம்ப கொடுமை. வெளியில போற பொண்ணுங்க கிட்ட அவங்கவங்க பேர்ல அக்கவுண்ட் இருக்கும், அதுல பணம் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சத அவங்களே செஞ்சுப்பாங்க. உங்க பேர்ல அக்கவுண்ட் இருக்கா? அதுல பணம் இருக்கா? பேருக்கு தான் கம்பெனிக்கு எம்டி. இந்த நிலைமை இப்படியே இருக்க போகுதா? யோசிங்க, நல்லா யோசிங்க. அப்பத்தா, இன்னைக்கு நான் ட்ரீட் கொடுக்கறேன். நானே ஆர்டர் பண்றேன். சீக்கிரமா அவங்க தனித்தனியா ட்ரீட் கொடுப்பாங்க. நான் சொல்றேன்